வணக்கம். இது நடக்கவே நடக்காதா? இப்படியே தான் இருக்குமா? நம்மளாம் இப்படி தான் பிரிஞ்சே கிடக்கணுமா? வேற வழியே கிடையாதா? எப்படா சாமி இது நடக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வேண்டுதல் வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்ல இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ச்சே! எப்படி இந்த கட்சி இப்படி ஆயிருச்சே? எப்படி இந்த தலைவர்கள் இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்களே? அப்படின்ற ஒரு வருத்தமும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கிட்டயும் இருந்தது. சமுதாய மக்கள் கிட்ட இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ எப்படி பார்த்தாலும் இது நடக்கவே நடக்காது, அவ்வளோதான், பிரிஞ்சது பிரிஞ்சது தான், இதுக்கப்புறம் இது ஒண்ணு சேராது அப்படின்னு இந்த தரப்பும் இந்த தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. தலைவர்களையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரிவு வந்து பயங்கரமா பிரிஞ்சது. இது ஒட்டவே ஒட்டாது, இதுக்கப்புறம் இது சேரவே சேராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இந்த அரசியல் வட்டாரத்தில் நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஐயா ராமதாஸ் அவருடைய பிறந்தநாள் விழாவில் இவர் போய் கலந்து கொண்டிருக்கிறாரு. அன்புமணியை பார்த்த உடனேயே ஆற தழுவி கதறி அழுது என்ன பண்ணியிருக்காரு, கண்ணி விட்டு இருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இது கட்சி தலைவர்கள் கிட்ட அந்த ஒரு இரு துருவங்களா இருந்தவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இது கட்சியை தாண்டி அப்பா மகன் உறவு அப்படின்னு இருக்குதுல்ல, எந்த மாதிரி ஒரு அழகான உறவுல. என்னதான் ஒரு வெறுப்பு விருப்புகள் இருந்தாலும், வேறுபாடுகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது தன்னை அறியாமையே என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் போய் கட்டிப்பிடிக்கிறது அழுவதும், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்கள் போயிட்டு ஆற தழுவி இந்த கட்டி அணைத்துக் கொள்கிற நிகழ்வு பார்க்கும் பொழுது நமக்கே கண்ணீர் வருது ஐயா. அந்த அளவுக்கு வந்து இந்த பாச போராட்டத்துக்கு நடுவில் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க பேச வேண்டியிருக்கு. இதுல ஒரு சிலர் இதெல்லாம் டிராமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க, விமர்சனங்களை வச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இது அரசியல் கட்சி தலைவர்களுக்கான சண்டை கிடையாது, இது அப்பா மகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. இது என்னைக்கு இருந்தாலும் உறவு உறவு தான்யா. இதுல நீங்க டிராமான்னு சொல்லிக்கிட்டு நீங்க விமர்சனங்கள் முன் வச்சாலும் சரி, எது விமர்சனம் வச்சாலும் உண்மை உண்மைதான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படிதான் நம்ம எங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் தனி துருவங்களா இரு துருவங்களா என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போயிருந்தாங்க. இன்னைக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சு கட்டி அணைச்சு அழுது பாசத்தை என்ன பண்ணிருக்காங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இனி பாமகவை யாராலையும் அச்சிக்க முடியாது ஐயா. இதுக்கப்புறம் பாமக இருந்து யாரும் வந்து என்ன பண்ண முடியாது, குட்டை கலைக்க முடியாது, எந்த ஒரு உள்கட்சி விவகாரத்திலையும் இதுல வந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சமுதாயமே இயங்கிட்டு இருந்தது. ஐயா ராமதாஸ் அவர்களுடைய தரப்பும் அன்புமணியோட தரப்பும் இயங்கிட்டே இருந்தாங்க. எப்பயும் ஒன்று சேர போறாங்க, நம்மளாம் ஒன்று சேர்ந்து எப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நடவடிக்கைகளை எடுக்க போறோம், எப்படி நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், நிகழ்ச்சிகள் எடுக்க போறோம், போராட்டங்கள் எடுக்க போறோம், பொதுக்கூட்டங்களை நடத்த போறோம், மாநாடுகளை நடத்த போறோம், இப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல. சோ இந்த இணைவு பயங்கரமா ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. வன்னிய சமுதாயத்தினால கலக்கங்கள்லாம் போயிருச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லை, எந்த ஒரு வலியும் வேதனையும் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சாங்க. ராமதாஸ் இல்லாம அன்புமணி இல்ல, அன்புமணி இல்லாம ராமதாஸ் இல்ல அப்படின்றதை இங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்களே, அப்படின்ற ஒரு விவகாரம் தான் இங்க ரொம்ப பூதாகரமா கிளம்பிட்டு இருக்கு. இதனிடையில ஐயா ராமதாஸ் அவர்கள் சில முடிவுகளை எதிரடியாக எடுத்திருக்கிறதா சில பல தகவல்கள் நம்மளுக்கு கசிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியை வந்து அன்புமணி கிட்டே கொடுத்துடணும், வன்னியர் சங்கத்தையும் அன்புமணி கிட்ட கொடுத்துடணும், ட்ரஸ்ட்டுகள்லாம் வந்து அன்புமணி கிட்டே கொடுத்துடணும், அறக்கட்டையெல்லாம் அன்புமணி கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா சில பல தகவல்கள் தைலாபுரம் தோட்டத்திலேருந்து நம்மளுக்கு வருதை இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதிகாரம் மோதல் தான். பவர் யாருக்கு, உனக்கா எனக்கா அப்படின்றத ஒரு விஷயத்துல தான் இங்க சண்டையே வந்தது. அது மாத்திரம் இல்ல, பரசுராமன், அது நம்ம காந்திமதி அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மகனை இளைஞரணி தலைவரா போட்டதுனாலதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இதனாலதான் என்ன பண்ணுச்சு, ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, சண்டை வந்து பிரிஞ்சு போனாங்க. ஸோ அப்பத்துல இருந்து இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு இதை அசால்ட்டா அப்படியே விட்டதுனால இது ரொம்ப பூதாகாரமா வெடிச்சு பயங்கரமா வெடிச்சது. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க.
இவங்களாம் ஒண்ணு சேர மாட்டாங்களா அப்படின்னு தான் நினைச்சாங்க. சோ இவங்களுக்குள்ள அதிகார மோதல் தான். யாருக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு அதிகார மோதல் தான். சோ இது எனக்கு வேண்டாம். எனக்கு வயசாயிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், அரசியல்ல ஓய்வெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிரடி அறிவிப்பு வெளியிட போறாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என் மகன் தானயா. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்பவே சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேனே, நான் இல்லாத போது எல்லாமே அன்புமணிக்கு தானே அப்படின்லாம் ரொம்ப மனவேதனைப்பட்டவர்லாம் பேசினாரு. கடுமையான சொற்கள்லாம் அவர் யூஸ் பண்ணாரு. அன்புமணி மேலேயும் சரி, அவருடைய மனைவி மேலேயும் சரி, கட்சி ரீதியா பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணாரு, கடுமையான சொற்கள்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, யூஸ் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து என் பையன் வந்துட்டான் என்ன பார்க்க அப்படின்னும்போது அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை எந்த அளவுக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இதை வெளியே காட்டியிருக்கிறாரு அப்படின்றத குழந்தை மாதிரி அழுகுறாரு ஐயா. தன்னுடைய மகனை பார்த்துட்டு என்ன பண்றாரு, குழந்தை மாதிரி அழுகுறாரு. ஸோ எப்படி இருந்தாலும் இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் வந்து யாருக்கும் இந்த வேலை கிடையாது அப்படின்றதான் போகணும். ஸோ ஒட்டுமொத்தமா கட்சியையும் அறக்கட்டளையும் வன்னியர் சங்கத்தையும் எல்லாத்தையுமே அன்புமணி கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ரிலீஸ் ஆயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போட்டா போட்டி போட்டிருந்தாங்க. நான் தலைவர், நான் தான் தலைவர், எனக்கு தான் அதிகாரம் உண்டு, சைன் அத்தாரிட்டி எனக்கு தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களும் இந்த பக்கம் அன்புமணி அவர்களும் 2 பேரும் பிரிஞ்சாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணு இருந்ததுனால அவர் தான்ப்பா, நான் இல்லப்பா, நான் ஒதுங்கிறேன், நான் ஓய்வு எடுக்க போறேன், இனி என் உடல்நிலையில தான் நான் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார். உண்மையிலேயே அன்புமணி அவர்கள் இறங்கி வரணும். ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், ஓய்வு தான் எடுக்க போறேன், எல்லாத்தையும் என் பையனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அவர் ஓய்வு எடுக்க போறாரு அப்படின்னு தான் ஒரு தகவல் இருக்கு. இதனிடையில இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து ஜி.கே. மணி, அருள் இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது தான் இத முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது 2 பேரும் வந்து ஆரம்பத்துல பிரியும் பொழுது கொஞ்சம் லேசா அப்படி என்ன பண்ணாங்கன்னா, அதனுடைய ஆதரவாளர்கள், அன்புமணியோட ஆதரவாளர்களும், ஐயா ராமதாஸருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இத வந்து கண்டுக்கவே இல்ல. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு பவரான ஒரு விமர்சனங்களை யார் மேலயும் வைக்காம, ஒரு ஒரு லேசியா என்ன பண்ணாங்க, எல்லாமே என்ன பண்ணாங்க, நடந்துட்டாங்க. ஆனா இந்த பிளவு விரிசடைய ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்போ வந்து நான் இறங்கய்யா, அடிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல இருந்து ஜி.கே. மணி, அதே போல அருள் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, அன்புமணியை காட்டமான ஒரு பதிலடியை கொடுத்தாங்க, விமர்சனங்கள் முன்வைத்தாங்க, கருத்துக்கள்லாம் முன்வைத்தாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஐயா ராமதாஸ் அவர்களை தாக்கி பேசுறதும், அதே போல அவருடைய ஆதரவாளர்களை தாக்கி பேசுறதும் இப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனாங்க. 2 பேரும் ஹையஸ்டா போய் என்ன பண்ணாங்கன்னா முட்டி மோதிக்கி நின்னாங்க. இது சட்டமன்ற தேர்தலையே பயங்கரமா எதிரொலிச்சுது. 2 பேரும் 2 பிரிவா என்ன பண்ணாங்க, வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க, இவரை எதிர்த்து இவரு வேட்பாளர் நிப்பாட்டுறது, அது மாத்திரம் கட்சி கொடி யூஸ் பண்றது, சின்னங்களை யூஸ் பண்றது, அதனாலேயே 2 பேர் ஆதரவாளர்களையும் சண்டை வந்துச்சு. ஏன் கட்சி கொடி எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து கட்சியே இல்ல, உங்களுக்கு சின்னமே இல்ல, நீங்க எப்படி கட்சி கொடியை யூஸ் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் 2 தரப்பினரும் அடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்படியோ அன்புமணி தரப்புல இருந்து ஆட்கள் நிக்க வச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் ஜெயிச்சாங்க. ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து ஒருத்தர் கூட ஜெயிக்கல அப்படின்னு தான் போனோம். இதனால வன்னியர் சங்க வாக்குகள் பிரிஞ்சுது அப்படின்னு தான் பார்க்கணும். இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்தாங்கன்னா இன்னைக்கு பாமக ஒரு 5க்கும் மேலாக தொகுதிகளை எடுத்திருப்பாங்க, இரட்டை இலக்கில் எடுத்திருப்பாங்க அப்படின்றது தான் அன்புமணியுடைய தரப்பு வாதமாகவும் இருந்தது அப்போ. அதே போல தான் இப்போ இவங்க 2 பேர் பிரிஞ்சனால தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒற்றை இலக்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார்கள் வச்சாங்க. ஸோ இது எப்போதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பினரும் என்ன பண்ணாங்கன்னா ஏங்கி தவித்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு வழியா இவங்க இணைஞ்சிட்டாங்க. ஸோ இவங்க இணைஞ்சதுனால இப்போ அருள் அவர்களும் ஜி.கே. மணியருடைய நிலைமை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அன்புமணி அவர்கள் பயங்கரமா எதிர்த்து பேசின ஜி.கே. மணி அவர்களும் அருள் அவர்களும் கூடிய விரைவில் பாமக இருந்து விலகி மாற்று கட்சியில சேர போறதா தகவல் வந்திருக்கு. இதுல ஜி.கே. மணி அவர்கள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியமா இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சி கட்டில் இருக்கும் பொழுதே அப்பவே ஜி.கே. மணி அவர்கள் திமுகவுக்கு சாதகமா செயல்பட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்களை சீண்டி விடுறாரு, தூண்டி விடுறாரு அப்படின்னு அன்புமணி தரப்புல இருந்து என்ன பண்ணாங்கன்னா கருத்துக்களை முன் வச்சாங்க. அந்த கருப்பாடு ஜி.கே. மணி தானப்பா, அவர் தான்ப்பா வந்து திமுக கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாரு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறாரு. அது மாத்திரம் இல்லாம அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னா, என்னையும் எங்க அப்பாவை பிரிக்கிறது திமுக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் என்ன பண்ணார், முன் வச்சாரு. அவர் ஏன் முன் வச்சார்னா, ஜி.கே. மணி அவர்கள் திமுக கூட ரொம்ப என்ன பண்றாரு, நெருக்கமா இருக்கிறாரு, அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் என்ன பண்ணார், அன்புமணி அவர்கள் முன்வைத்தார். ஸோ அதன் அடிப்படையில தான் ஜி.கே. மணி அவர்களும் நாளடைவில் இந்த 2 பேருக்கு இருக்கிற பிளவுகள் ரொம்ப பெருசாடும் போது இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு, அன்புமணி அவர்களை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. அது மாத்திரம் இல்லாம இப்ப ஜி.கே. மணி அவர்கள் அன்புமணியோட இந்த குட் லிஸ்ட் அதுல இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. ஏற்கனவே அவருடைய மகன்
மகன் தமிழ்குமரன் வந்து என்ன பண்ணாருன்னா பாமகல இருந்து விலகி என்ன பண்ணாரு, காங்கிரஸ்ல இணைஞ்சாரு. ஏன்னா இளைஞரணி செயலாளரா என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ஒரு இளைஞரணி செயலாளர் இருந்தாரு. அவரை நீக்கிட்டு தான் வேற ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணாங்க போட்டாங்க. அதுல அன்புமணி அவர்கள் இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணியோட தரப்பு வாதமா இருக்குது. சோ ஜி கே மணி அவர்கள் இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனையை பயங்கரமா தூண்டி என்ன எங்க அப்பா பிரிச்சார் அப்படின்றதும் அன்புமணி தரப்புல இருந்து பதில் இருக்குது. இதனால ஜி கே மணியுடைய மகன் தமிழ்குமரன் திரும்பவும் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, பாமகவில் கொண்டு வராரு. ஆனா ஜி கே மணியுடைய மகன் தமிழ்குமரன் என்ன பண்றாரு, எனக்கு பாமக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல போய் இணைஞ்சிட்டாரு. இப்போ ஜி கே மணி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, திமுகல போய் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் இங்க அரசியல் வட்டாரத்துல பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. சோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அடுத்து அருள் அவர்களின் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்போ பாமகவில் இருந்து அதிமுக பக்கம் தாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா அதிமுகவில் வன்னியர் சமுதாயத்தின் முகமா இருந்த சி.வி. சண்முகனுடைய நிலைப்பாடு இப்போ அங்க உறுதிப்பட இல்ல. இந்த இடத்தை நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்கலாம், இதுதான் சரியான நேரம். ஒருவேளை அதிமுகவில் போய் இணைஞ்சிட்டா அந்த வட மாவட்டங்கள்ல குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்துல நம்ம ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவோம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, பாமகவில் இருந்து அதிமுக போறதுக்கு பிளான்கள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. சோ இவங்க 2 பேர் இணைஞ்சது வன்னியர் சமுதாயத்துக்கும் அரசியலும் ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தாலும் ஜி கே மணி அருள் போன்றவர்களுக்கு இது வந்து ஒரு நெருடலாவே இருக்கு. ஏன்னா திரும்பவும் பாமகக்குள்ள இவங்க என்ன பண்ண முடியாது, தலை காட்ட முடியாது, திரும்பவும் பாமகவில் இவங்க அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா அன்புமணி கண்ட்ரோல போயிட்டாங்கன்னா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணுவாரு, இறங்கி என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் வச்சு செய்ய போறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா நீங்க பேசின பேச்சுகள் கொஞ்ச நெஞ்ச பேச்சு கிடையாது அப்படின்றதா தெரியும். அருள் அவர்கள்லாம் எந்த அளவுக்கு பேசினாரு, ஜி கே மணி அவர்கள் எந்த அளவுக்கு பேசினாரு அப்படின்றத நம்ம அன்புமணி அவர்களுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போகாதா இல்லையா? அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, சாட்டை எடுப்பாரு, சொல்லிட்டுவாரு. சோ அதுக்கு முன்னாடியே நம்ம விலகிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்களும் பாமகவில் இருந்து அதிரடியா ராஜினாமா பண்ணிட்டு வெளியேற போறாங்க. அருள் அவர்கள் அதிமுக போய் சேர போறதாகவும் ஜி கே மணி அவர்கள் திமுக போய் சேர போறதாகவும் தகவல் பரவிட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.